ஆக்சுவலா நிறைய பேர் சனிக்கு ரொம்ப பயப்படுறாங்க. கோயில்ல சாப்பிடுறது, விபூதிய கோயில்ல கொட்டுறது, குங்குமத்தை கோயில்ல கொட்டுறது, துணியை கோயில்ல விட்டுட்டு போறது, இவங்களுக்கெல்லாம் சனி கண்டிப்பா பிடிச்சிக்கும். சனினா ரொம்ப சுத்தமா இருக்கணும். சனி திசை வந்தா என்ன, மந்தன். மந்தன்னா என்ன பண்ணுவான், இந்த சோஃபால உட்கார வச்சு ரீல்ஸ் பார்ப்பான், அந்த சோஃபால உட்கார வச்சு வேற ஏதாவது பார்ப்பான். வேலை போயிடும். திருப்பதிக்கு போகக்கூடாது, திருநள்ளாருக்கு போகக்கூடாது, நரசிம்மரை கும்பிடக்கூடாது, நரசிம்மர் கவசத்தை சொல்லக்கூடாது, அனுமன் சாலிசாவை சொல்லக்கூடாது, கந்தசஷ்டி கவசத்தை சொல்லக்கூடாது. கண்டிப்பா சொல்லக்கூடாது. ஏன்? ஆக்சுவலா நிறைய பேர் சனிக்கு ரொம்ப பயப்படுறாங்க. சனி திசை உலகத்துல சுக்கிர திசைக்கு அடுத்த திசை 19 வருஷம். சுக்கிரன் தான் 20, சூரிய திசை 6, சந்திர திசை 10, செவ்வாய் திசை 7, ராகு திசை 18, குரு திசை 16, சனி திசை 19, புதன் திசை 17, கேது திசை 7, சுக்கிர திசை 20, மொத்தம் 120 வருஷம். ஆனா அந்த 120 வருஷம் வாழ்வாங்களான்னு நம்ம ஆளுங்கெல்லாம் கேள்வி கேட்டுருந்தாங்க. சைனாக்கார ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ மினிமம் ஏஜே 120 வருஷம். இன்னும் 10 வருஷம் நம்ம உயிரெல்லாம் புடிச்சுன்னு தாங்கி புடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்தது ஒரு வேக்சின் மாதிரி குத்திட்டானா 120 வருஷம் ஜாலியா இருக்கலாம். அடுத்த 10 வருஷம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு புடிச்சுக்குங்க. எங்கேயும் ஸ்பீடா போய் வண்டியை போட்டுட்டு நீங்களே கவுந்துக்குன்னு போயிடாதீங்க. சீரியஸா தான் சொல்றேன் நான். மருத்துவத்தினுடைய புரட்சி. திருநள்ளாறுல கோயில்ல சாப்பிடுறது, விபூதிய கோயில்ல கொட்டுறது, குங்குமத்தை கோயில்ல கொட்டுறது, துணியை கோயில்ல விட்டுட்டு போறது, இவங்களுக்கெல்லாம் சனி கண்டிப்பா பிடிச்சிக்கும். இவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு அடுத்த 2.5 வருஷம் இது போல சேஷ்டை பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், படாத பாடுபடுவீங்க. எழுதி வச்சுக்கோங்க. சனினா ரொம்ப சுத்தமா இருக்கணும். நான் ஒன்னும் ஜோக் சொல்லையா, சீரியஸா. சனினா அவ்வளவு அற்புதமா இருக்கணும். சனினா மந்தன். சனியை போல் கொடுப்பார் ஒரு இல்லைதான், கெடுப்பார் என்றதே வார்த்தை கிடையாது. அது நம்ம ஆளுங்க சேர்த்துக்கணது. ஆரம்பிரப்பன் ஒரு ஐயா இருந்தாரு, தெரியுமா உங்களுக்கு? நான் அவர்கிட்ட அந்த காலத்திலே செக்ரட்டரியா இருந்தேன், மந்திரியாக இருந்தார். எம்ஜிஆருக்கு அடுத்த நிழலா இருந்தார். அறநிலைத்துறை இருந்தார், கல்வி மந்திரியா இருந்தார். ஐயாக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்சிருக்கும். 19 வருடம் சனி தசை வந்தது அவருக்கு. அவர் வீட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் வந்தாங்க. அவர் வச்சதுதான் சட்டம். எம்ஜிஆர் சிஎம் இருந்தாலும் இவர் தான் சிஎம். ஜெயலலிதா அம்மையாரே இவர்கிட்ட வந்துதான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. அது ஆரம்பிக்காக கிடைக்கல. அவருடைய சனி தசை கன்னியா ராசி, அவர் அஸ்த நட்சத்திரம். சனி தசை முடிஞ்சது. 17 வருஷம் புதன் தசை வந்தது. நம்பர் 9 திருமலை பிள்ளை ஸ்ட்ரீட் வீட்டுக்குள்ள கூட புதன் தசை உள்ள சேர்க்கல. அவரை யாருக்காவது தெரியுமா? நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்களே, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதானே. 17 வருஷம் குட்டிக்காரன் அடிச்சார். சத்யா மூவிஸ் கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய ஆபீஸ்ல ஒரு பிளாட்ல போயிட்டு தான் வாழ்ந்தார். அவ்வளவு பெரிய பணக்காரர். நம்பர் 9 திருமலை பிள்ளை ஸ்ட்ரீட் வள்ளுவர் கோட்டை எதிர் ரோட்ல இருக்கும். ஆனா சனி திசை கொடுத்தத புதன் தசை கொடுக்கலன்றதுதான் வரலாறு. அப்ப யாருக்கிட்ட ரொம்ப பவர் அதிகம்? சனி என்றால் கொடுப்பவர். சனிய வந்தாவே, சனி திசை வந்துட்டாவே
சனி திசை வந்தா என்ன? மந்தன். மந்தன்னா என்ன பண்ணுவான்? இந்த சோஃபால உட்கார வச்சு ரீல்ஸ் பார்ப்பான், அந்த சோஃபால உட்கார வச்சு வேற ஏதாவது பார்ப்பான். சனி காலையில எழுந்தோம்னா காபி குடிக்க வச்சு ரீல்ஸ் பார்த்து மத்தியானம் 1 மணி ஆக்கிடுவார். வேலை கெட்டு போயிடும், வேலை போயிடும். முதலாளிங்கிட்ட திட்டு வாங்கணும், இல்ல வீட்டுக்காரிகிட்ட திட்டு வாங்கணும், இல்ல அம்மா அப்பா கிட்ட திட்டு வாங்கணும். சனி ஒருத்தர் ஜாதகத்துல கெட்ட ஸ்தானத்துல வருதுன்னா என்ன பண்ணும்? பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்த உடனே குளிச்சிடணும். இவ்வளவுதான் பரிகாரமே. ஒருத்தன் காலையில குளிச்சு பிரம்ம முகூர்த்தத்துல ரெடி ஆயிட்டாவே எந்த கிரகமும் அவனுக்கு தோஷம் கொடுக்கறது இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரத்துல என்னென்ன நல்லது இருக்குதோ நாங்க சொன்னா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனா நான் 10 லட்சம் ரூபாய் பரிகாரம் கொடுத்தனா செய்வான். நான் சிம்பிளா ஒண்ணுமே இல்லை, நீ எழுந்து காலையில குளிடானா செய்ய மாட்டாங்க. குளிக்கணுமா? உனக்காக நானா குளிக்க முடியும்? ஏன்னா நம்ம நாட்டுல சாஸ்திரங்களுக்கு இப்ப வாஸ்து சார் சொன்னார், வாஸ்து பத்தி. வாஸ்து என்ற அற்புதமான கலை, அதுக்கு ஒரு எளிய ரெமெடி இருக்கு தெரியுமா? என்ன இருக்கு? வாஸ்துல சுத்தமா கெட்டு போன இடத்துக்கு கூட ஒரு ரெமெடி இருக்கு, செஞ்சு பாருங்க. இப்ப உங்க வீட்டுல யார் வீட்டுல நிறைய பேர் வீட்டுல இப்ப கட்டிட்டு கூட வீட 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய்ல கட்டிட்டு கூட யாராவது சொந்தக்காரன் வந்து சொல்லிட்டு போயிருப்பான், இந்த மூளை இடிஞ்சிருக்குது. ஏன்னா அவன் வயிற்றுச்சல் சொல்லணும்ல, நீங்க நிம்மதியா இருந்தா பிடிக்காது இல்ல. வாஸ்துபடி இது எனக்கு என்னவோ சரியா இல்ல, ஜாகிரதையா ரெண்டு போயிட்டு இருப்பான். இட்லி டிஃபனு காப்பி எல்லாம் குடிச்சிட்டு அன்னில இருந்து இன்னும் பயமா உட்கார்ந்துருப்பீங்க. செப்பு கம்பி இருக்கு தெரியுமா? செப்பு கம்பி, செம்பு. அந்த செம்பு கம்பியை பிவிசியில உள்ள போட்டு கீழே இருக்கிற உங்க ஏரியா ஃபுல்லா சுத்தி ஈசானிய மூலியத்துல டேப்பிங் பண்ணி விட்டுருங்க. எப்பேற்பட்ட வாஸ்து இருந்தாலும் பிரச்சனை போயிடும். இது யாராவது செய்றீங்களா? சிம்பிளா சொல்லியிருக்கிறேன், பில்டிங் இடிக்காம சொல்லியிருக்கிறேன். இதுக்கு கை தட்டுறீங்களா? தட்ட மாட்டீங்க. தென்மேற்கு மூலையை இடி, ஈசானியத்தை டவுன் பண்ணுன்னா பண்ணுவீங்க. ஏன்னா அப்படியே வளர்ந்துட்டீங்க. செப்பு கம்பியை தாண்டி வாஸ்து எதுவுமே உள்ள வராது. உடனே ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க, நான் பிளாட் ஸ்கூல்ல இருக்கிறேன், நான் என்ன பண்ணணும்? பிளாட் ஸ்கூல்ல இருந்தா உன் பிளாட்டை சுத்தி மேலேயே டேப்பிங் பண்ணி செப்பு கம்பியை போட்டு ஈசானியத்தில் முடிச்சு போட்டு, ஆனா பிவிசியில தான் போடணும். பண்ணி பாருங்க. அடுத்து இன்னொரு வீடு வாங்கிட்டு சன்னிதானத்துக்கிட்ட வந்து தட்சணை கொடுங்க. ஏன்னா எங்களுக்கெல்லாம் கொடுனா கொடுக்க மாட்டீங்க. நீங்க மகா சன்னிதானத்தை வச்சு சொன்னாதான் செஞ்சிருவீங்க. உலகத்திலே 2 பேர் தான் ரொம்ப நீங்கெல்லாம் நல்லா இருக்கணும், நான் 3 பேர் தான் சொல்லுவாங்க. உலகத்துல மனிதன் அவங்க கிட்ட போறவங்க கிட்ட 3 பேர் தான் உலகத்திலே நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. யாரு சொல்லுங்க? ஒண்ணு நம்மள மாதிரி ஐயா மாதிரி குருமார்கள், அடுத்தது பைனான்சியர், அடுத்தது ஜோசிக்காரன் தான் சொல்லுவான். பைனான்சியர் கிட்ட நீ பணம் வாங்கணும்னா நாசமா போகணும்னு எவனா கொடுப்பானா? நீ நல்லா வாப்பானுவான், அப்பதான் உனக்கு வட்டியும் வரும் அசலும் வரும். ஒரு ஜோசியர் கிட்ட போனீங்கன்னா என்ன பண்ணுவான்? ஏன் இதோட உன் ஜாதகம் தலையெழுத்து முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவோமா? நீ இதை பண்ணு. நாங்கெல்லாம் இப்போ பென்ஸ் கார்ல வரணும், எப்படி வரும்? நாங்கெல்லாம் கரெக்டா சொல்ல சொல்ல மக்களுக்கு போக போக விளம்பரம்லாம் ஜோசியர் பண்ண வேணாம். நம்ம சொன்னது நடக்க நடக்க அவங்களே 10 பேரை கூட்டின்னு வருவாங்க. நமக்கு டைம் தான் இருக்காது. ஜோதிடம் என்பது சத்திய வாக்கு. ஜோதிடம் என்பது சத்திய வாக்கு. அதுக்குள்ள இங்க ஒரு மீடியால விளம்பரம் பண்ணோம், அந்த மீடியால விளம்பரம் பண்ணோம், அப்படி விளம்பரம் பண்ணோம், இப்படி சைட்ல விளம்பரம் பண்ணோம், நடந்தா விளம்பரம் பண்ணோம், நானே சொன்னேன் நானே சொன்னேன் நானே சொன்னேன்னு ஸ்டிக்கர் ஓட்டணும். இதெல்லாம் நம்ம ஓட்ட வேணாம். நடக்க நடக்க மக்கள் ஓட்டிப்பாங்க. மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு
எல்லாமே தெரியும். மக்களுக்கு நம்மளோட நிறைய ஜோசியம் தெரியும். ஆனா என்னன்னா, திருப்பதிக்கு போக கூடாது, திருநள்ளாருக்கு போக கூடாது, நரசிம்மரை கும்பிடக்கூடாது, நரசிம்மர் கவசத்தை சொல்லக்கூடாது, அனுமன் சாலிசாவை சொல்லக்கூடாது, கந்தசஷ்டி கவசத்தை சொல்லக்கூடாது. கண்டிப்பா சொல்லக்கூடாது. ஏன்? கந்தசஷ்டி கவசத்தை எவனாவது ஒருத்தன் சொன்னான்னா அவன் சஷ்டி கவசத்தை சொன்னதுல இருந்து சத்தியமா இருந்தாதான் அவனும் நல்லா இருக்க முடியும், அவன் குடும்பமும் நல்லா இருக்க முடியும். சஷ்டி கவசத்தை சொல்லிட்டு நீ அயோக்கியம் தானா பண்ணா தெருவில் தான் வருவேன். அதுதான் மந்திரங்களுடைய சத்தியம். அதனாலதான் நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், எனக்கு தெரியல எவன் ஜாதகம் எடுத்தாலும், டே அப்பா நீ சஷ்டி கவசம் எல்லாம் சொல்லாதடா, கம்முன்னு விட்டுறான்ருவேன். ஏன் சாமின்னுவான். இல்லடா சொல்லாதடான்னுவான். ஏன்னா பண்றதெல்லாம் முள்ள மாதிரித்தனம் பண்ணிட்டு சஷ்டி கவசம் சொன்னா எப்படி இருக்கும்? ரத்தம் கெட்டு போயிடும். என்ன ஆயிடும்? சஷ்டி கவசம் எல்லாம் உயிர் உள்ளது. முருகனுடைய விஷயத்தில் கந்த சஷ்டி கவசம் நீங்க பாருங்க. சஷ்டி கவசம் பண்றவங்க நம்ம சன்னிதானம் போல எதையும் கவலைப்படாம உட்கார்ந்துக்கன்னு, எது நடந்தாலும் எனக்கு ஒன்னும் கவலை இல்லைன்னு உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் மந்திரங்களை கரெக்டா சொல்லணும். அர்ச்சகர்களை பத்தி நிறைய பேச்சு. அர்ச்சகர்கள் இல்லைன்னா இந்து தர்மமே இருந்திருக்காது. எவ்வளவு ஏளனம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சகிப்ப. இவனுங்களுக்கு நேரம் போலன்னா அர்ச்சகர்களை திட்ட வேண்டியதுதான். இவனுங்களுக்கு இவன் பொண்டாட்டி காலையில காபி குடுக்கலன்னா அர்ச்சகரை திட்ட வேண்டியது. இவன் பிள்ளை இவனை மதிக்கலன்னா அர்ச்சகரை திட்ட வேண்டியது. ஒரு 3 சமுதாயம் மக்கள், 97% மக்களுடைய நம்பிக்கையை உயிரோட வச்சிருக்காங்கன்னா அவங்களுடைய டெடிகேஷனை நீங்க பார்க்கணும். ஒரு கோயிலுக்காக தங்களுடைய தலைமுறையாக கோயிலில் அர்ப்பணிப்பு செய்து அந்த கோயிலுடைய மூர்த்திகளை தொட வேண்டும் என்பதற்காக கடல் கடந்து கூட நிறைய பேர் எல்லாத்தையும் போகாம எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு இந்த தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கிறாங்க. பாண்டிச்சேரியிலையும் தமிழ்நாட்டிலையும் இந்து தர்மம் இருக்கக்கூடிய காசி கோயில்ல இருந்து அத்தினி கோயிலையும் கடவுளுக்காகவே அர்ப்பணித்து வாழ்கிறார்கள். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். எல்லா கோயிலையும் கும்பாபிஷேகம் சாதா பரவாயில்ல. பாண்டிச்சேரியில தர்ம ஆதீனம் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் கோயிலுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஐயா போன் பண்ணாவே 100 பேர் கொடுத்துட்டு போயிடுவான். கோயில் கும்பாபிஷேகம் டபடபன்னு நடந்துரும். மற்ற கோயில் எல்லாம் அர்ச்சகர்கள் படுற பாடு இருக்குதே, ரத்த கண்ணீர் தான். ஒண்ணுமே தெரியாத ஈவோ பண்ற சேஷ்டம் இருக்குதே. தூக்கத்துல கூட அர்ச்சகர்களுக்கு பெருமாள் படமோ இல்ல சிவனுடைய ஒரு ரூபமோ வருதில்ல, அந்த இத்து போன ஈவோ மூஞ்சி தான் வருது. ஐயோ படுபாவி காலையில என்ன சட்டம் போடுவானோ தெரியலையேன்னு. ஒரு அர்ச்சகரா வாழ்றதெல்லாம் இது கலிகாலம். ஒரு அதிபர், ஒரு நாட்டினுடைய அதிபரே தூக்கத்துல தூக்கிட்டு போயிடுறாங்க. 30 வருஷம் அப்படியே டாமினேட் பண்ணவங்க எல்லாம் மண்ணோட மண்ணாக்கிடுறாங்க. கலிகாலம். உலகத்துல இந்தியாவை சுத்தி எந்த நாட்டிலேயாவது நிம்மதி இருக்கா? இந்தியாவில் நம்ம ஜாலியா உட்கார்ந்துக்கின்னு திருவாசகத்தையும் ஸ்தல வரலாறு பத்தியும் பேசுறோம். ஏன்? ஐயாக்கள் மாதிரி குருமார்கள் இருந்து இந்த இந்திய தீபத்திற்காக பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கிறனாலதான் நம்மள மாதிரி ஆளுங்க நல்ல வெள்ளையும் நொல்லையுமா உட்கார்ந்து இருக்கிறோம். தர்மங்கள், கோமாதாவை பூஜிப்பவர்கள், கோமாதா எங்கள் குலமாதா என்று சொல்லிக் கொண்டு வாழ்பவர்கள், கோமாதா பூஜையை தினமும் அனுஷ்டித்து பெறுவர்கள். பாருங்க, பசுமாடை கொல்லி பசுமாடை வச்சு பசுமாடு எந்தெந்த ஊர்கள் எல்லாம் சேதம் படுத்தினாங்களோ
அந்த ஊரெல்லாம் சுடுகாடாதான் மாறிட்டு இருக்கு. பாருங்க, என்ன ஒண்ணு சொல்லாதீங்க, வரலாற பாருங்க, இதுதான் உண்மை. மகாலட்சுமி அம்சம். திருநள்ளாருக்கு வருவோம். சனி பயிற்சி வந்திருக்கு. சந்தோஷமா வந்து அர்ச்சனை பண்ணுங்க, குளத்துல சந்தோஷமா குளிங்க. துணியை விடணும்னா அதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பக்தியா போட்டுட்டு மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம அசுத்தப்படுத்தாத விபூதி வாங்கினீங்கன்னா விபூதியை ஒரு பேப்பர்ல வச்சு வீட்டுக்கு எத்தனை போய் வீட்டில் இருக்கக்கூடிய சாமி ரூம் விபூதியோட கலந்துக்குங்க. இங்க அருள் பாலிக்கிறார். இங்க வந்து என்னவா இருக்காரு? கருணை மூர்த்தியா இருக்காரு, அருள் பாலிக்கிறவரா இருக்கிறார். சனி பகவானை மட்டும் டைரக்டா வந்து கும்பிட வேண்டாம். விநாயகரை கும்பிடுங்க, சிவனை கும்பிடுங்க, அம்பிகையை கும்பிடுங்க. அடுத்ததா சனி பகவான் கிட்ட வந்து மொல்லமா பிரார்த்தனை எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க உள்ள வரைச்சு அவருக்கு தெரியும் எதுக்காக வந்திருக்கேன்னு. சனி பகவான் கிட்டே பெட்டிஷன் போடுவான், எனக்கு இந்த வேலை வேணும். அவர்கிட்ட வந்து ஒன்னே ஒண்ணு வேண்டிட்டு போ, நோய் இல்லாம நான் இருக்கணும். நோய் இல்லாம இருந்தாவே உனக்கு அத்தனை ஐஸ்வர்யமும் அத்தனை லட்சுமி கடாட்சமும் வீடேறி வந்துடும். அஷ்டலட்சுமி கடாட்சம் குத்துட்டு ஆர்ட்ல ஒரு 5 ஹோல்ஸ் குத்துட்டாருன்னா என்ன பண்ணுவேன்? அனுப்பிக்க முடியுமா? சோ எந்த சன்னிதானத்தில் போனாலும் நோய் இல்லாமல் நம்ம வாழணும் என்று பிரார்த்தைங்க. சனி பகவானோட மோசமானவர் இருக்காரு. நிறைய பேருக்கு ரிசர்ச் கிடையாது. யாரு? புதன். நிறைய ஜோதிடர்களுக்கு இப்பதான் ரிசர்ச் பண்றாங்க. ஒரு மனுஷன் சைக்கோ ஆகுறான், ஆங்ஸைட்டியில இருக்கிறான், ஸ்கின் நோயில இருக்கிறான், ஆட்டோ இம்யூன் டிஸ்ட்ரெஸ்ல இருக்கான், நியூரோல ட்ரபிள் இருக்கு, உடம்பெல்லாம் சோரியாசிஸ் இருக்கு, விட்டமின் டி டெபிஷியன்சி இருக்கு, விட்டமின் கே டெபிஷியன்சி இருக்கு, ஞாபக மருதி இருக்கு. அப்பப்போ வீட்டுக்குள்ளேயே ரூமை பூட்டின்னு உட்காந்துக்கிறான், அம்மா அப்பா கிட்ட பேச மாட்டேன்றான், எதையோ நினைச்சுக்கின்னு யாரையோ நினைச்சு கற்பனையா வாழ்றான், யாரையோ நினைச்சுக்கின்னு விஜய் நினைச்சுக்கின்னு கற்பனையா குடும்பம் நடத்துறாங்க. இதெல்லாம் யாரு? புதன் கெட்டு இருந்தா நடக்கும். நீங்களே ஜோசியர் ஆயிடுங்க. இவங்களை எங்க கொண்டு போனோம்? திருவெண்காடு புதஸ்தலத்துல போயிட்டு 3 குளத்துல கை கால் கழுவிட்டு கோயில் தரிசனம் முடிச்சிட்டு 17 பிரசாதத்தை தானம் கொடுத்துட்டு அகோரமூர்த்தி சன்னிதானத்தில் உட்கார வச்சுட்டு வாங்க. ஒரு நல்ல மருத்துவரோ இல்ல நல்ல மருந்துகளோ கிடைக்கும். ஆச்சரியமா இருக்கும், செஞ்சு பாருங்க. நம்ம நவகிரக கஷேத்திரம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எந்த கிரகம் எதுல வீக்கோ, கழிவு பாதையில உபத்திரம் இருக்கு, வயிறுல கட்டு ப்ராப்ளம் இருக்கு, ஒரே தீரவே முடியல. இந்த டாக்டரை பார்த்துட்டேன், அந்த டாக்டரை பார்த்துட்டேன், மலக்குடல் பிரச்சனை, பெருங்குடல் பிரச்சனை, சிறுங்குடல் பிரச்சனை, முதுகு தண்டுவடத்துல கோளாறு, கழுத்துல பிரச்சனை, மயக்கமா வருது, நின்னா தலை சுத்துது, செல்வி தலைகீழ நிக்கிறாரு. இப்படி எல்லாம் தோணுச்சுன்னா எங்க போனோம்? கஞ்சனூர் சுக்கிரஸ்தலத்துக்கு போங்க. சுக்கிரம் கெட்டு இருந்தா இதெல்லாம் நடக்கும். கண்ணுல ப்ராப்ளம், சைனஸ்ல ப்ராப்ளம், ஒத்த தலைவலி வருது, ஒரே நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் இருக்கு, நியூரோல பிரச்சனை இருக்கு, எங்க போனோம்? திருமங்கலக்குடி போயிட்டு பிராணநாதேஸ்வரர் மங்களாம்பிகை தரிசனம் பண்ணிட்டு சூரியனார் கோயிலுக்கு போனோம். மெடிக்கல்ல எல்லாமே ரிசர்ச் பண்ணணும். ஹார்ட் அட்டாக் அடிக்கடிக்கு வருது. எங்க அப்பாக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம், எங்க தாத்தாக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம், எனக்கும் வந்துருமா பயமா இருக்கு. ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போனோம், இல்லைன்னா தென்குடி திட்டைக்கு போனோம். தேடணும்.